உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. வாசிங்க யாத்ரா 33வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல்னா என்னங்க? ரெஸ்ட். வேற எப்படிங்க? சமாதானம். வேற என்ன சொல்லலாம்? இளைப்பாறுதலுக்கு வேற என்ன சொல்லலாம்? என்ன சொல்லுவீங்க? அப்படியே பைபிள் வார்த்தையே படிச்சுட்டு போறதுனால அதுக்கான சரியான விளக்கம் தெரிகிறது இல்லை. இளைப்பாறுதல்ங்கிறது ஒரு ரெஸ்ட், ஓய்வு. இப்போ எப்படிங்க, ரொம்ப தூரம் நடந்துட்டு வர்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்றோம்? கொஞ்ச நேரம் இளைப்பாறுதல் அடைகிறோம், ஒரு ஓய்வு அடைகிறோம். எப்பெல்லாம் நமக்கு இளைப்பாறுதல் தேவை சொல்லுவாங்க? எப்பெல்லாம் இளைப்பாறுதல் தேவை? ஓய்வு எப்ப தேவை? இளைப்பாறுதல்ங்கிறது கூட உங்களுக்கு புரியுற கஷ்டமா இருந்தா ஓய்வு எப்பெல்லாம் தேவை சொல்லுங்க. எப்படிங்க? அது நிரந்தர ஓய்வு. சரி, ஓய்வு ஒரு தற்காலிகமான ஓய்வுனா எப்ப தேவை நமக்குங்க? கடினமா வேலை செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் ஓய்வு தேவை. அப்புறம் வேற ஓய்வு எப்ப தேவை? வாரத்துல ஒரு நாள் ஓய்வு தேவை. அப்புறம் வேற நீங்க உடம்பு சரியில்லாத போது ஓய்வு தேவை. இப்படி ஓய்வுங்கிறது கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு தேவை இல்லைங்களா? அது வாரத்துல ஒரு நாளோ இல்லை ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யும் பொழுதோ அப்படி நம்ம ஓய்வு எடுப்பதுங்கிறது என்னங்க ரொம்ப அவசியமா இருக்கிறது. இளைப்பாறுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்படி காலை ஃபுல்லா அலைஞ்சிட்டு, காலையில இருந்து அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து அந்த இளைப்பாறும் பொழுது அது எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு? ஒரு சுகமா இப்படி ஒரு படுக்கைக்கு வரும்பொழுது காலையில இருந்து அலைஞ்சிட்டு பஸ்ல எல்லாம் அலைஞ்சிட்டு கடுமையா வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுக்கும் பொழுது எப்படி இருக்குங்க? ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம். எப்படி இருக்குங்க? ஒரு ரிலாக்ஸா இருக்குன்னு வைக்கலாமே. அப்படி ஒரு இளைப்பாறுதல் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. இல்லையா? அந்த இளைப்பாறுதல் எல்லாம் மனசுனால வேலை செய்ய முடியுங்களா? ஓய்வு எடுக்காம வேலை செய்ய முடியுமா? எப்படி என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்க சொல்றாங்க. சீனக்காரங்கள என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஓய்வு. ஏன்னா திரும்ப 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? வேலை செய்யணுங்கிறக்க சிறிய சிறிய ஓய்வுகள் எடுப்பது வழக்கம். நமக்கு எப்படி சாயந்தர நேரம் டீ, 11 மணிக்கு டீ அப்படி எடுக்கும்பொழுது என்ன கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க? ஓய்வு எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு புத்துணர்வு பெருகுது இல்லைங்களா? திரும்ப அந்த வேலையை உத்வேகமா செய்யறதுக்கு, திரும்ப ஓடுவதற்கு நமக்கு ஓய்வு என்பது அவசியம் இல்லையா? ஓய்வு இல்லாம செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் நிரந்தரமா ஓய்வு எடுக்க வேண்டியதுதான் இல்லையா? நிறைய பேர் பாருங்க, ஒரு பல கட்டாயத்தின் நிமித்தம் ஓய்வே எடுக்க முடியறது இல்லை. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஓய்வுன்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு முக்கியமா தெரிவது எந்த இடத்துலங்க? நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல என்ன கிடைக்கிறது? இப்பெல்லாம் ஓய்வே கிடைக்கிறது இல்லை. ஒரு சிலர் பணத்தை சம்பாதிச்சே ஆகணும்னு ஓய்வு இல்லாம ஓடுறாங்க. ஒரு சிலர் விட்டா இந்த வேலை கிடைக்காது, ஓனர் கட்டாயம் வர சொல்றாரு, இந்த வேலையை செஞ்சே ஆகணும்னு செய்யறாங்கன்னு சொல்லி ஓய்வு இல்லாம ஓடுறாங்க இல்லையா? ஓய்வு இல்லாமல் ஓடுவது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு கொண்டு வரும் இல்லையா? அப்போ ஓய்வு என்பது அவசியம், இளைப்பாறுதல் என்பது அவசியம் அல்லேலூயா. அப்ப நம்மளால நிறைய நேரங்கள் என்ன பண்ண முடியறது இல்லைன்னா, நம்மளால என்ன செய்ய முடியறது இல்லைங்க? ஓய்வு எடுக்க முடிவதில்லை. நிறைய சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு. பல்ல கடிச்சுக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்கு. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமா இல்ல. எப்படியாவது சரிப்பா இந்த ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம், அடுத்த ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம். வாரத்துல ஒரு நாள் ஓய்வு எடுப்பதே மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது அல்லேலூயா. அந்த ஓய்வு நாளே காலையில 8:30 மணிக்கு ஆராதனைனா 10 மணிக்கு ஸ்டீஃபன் அண்ணா வர்றீங்க. ஏன் ஓய்வு இல்லாம போயிருச்சு? அவர் 8:30 மணிக்கு வந்துருவாரு, 8:45 வந்துருவாரு, 9 மணி 10 மணிக்கு. ஏன்? நமக்கு என்ன இல்ல? ஓய்வு இல்ல. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, அந்த ஒரு நாளே ஓய்வு நாளா கட்டாயம் வச்சே ஆகணும். அந்த 6 நாள் வேலை செய்றீங்களா அதுக்குள்ள முடிச்சிருங்க. அடுத்த நாளைக்கு வேலைக்கு கொண்டு போகவே போகாதீங்க. இதெல்லாம் ஞானமாய் கற்றுக்கொள்ளுங்க அல்லேலூயா. அப்ப அடுத்த நாள் வேலைக்குன்னு சொன்னா 6 நாள் அதுக்காக தானே விட்டுருக்கீங்க, வேலை செய்யறதுக்கு தானே விட்டுருக்கீங்க, ஓடுறதுக்கு தானே விட்டுருக்கீங்க. அந்த 6 நாளுக்குள்ள செய்யப்படுங்க. இது நீங்க சபைக்கு வர்றதுக்காக சொல்ல. 7ஆம் நாள்ல வேலையை எடுத்துட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த முந்தின நாளே நான் வேலையை முடிச்சிடணும்னு நீங்க நினைச்சுங்க. அடுத்த நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பதற்கு என்னவா இருக்குங்க? சாதகமா இருக்கு அல்லேலூயா. அந்த 7ஆம் நாள்ல தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு சுத்தம் பண்ணணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். அன்னைக்கு தான் எல்லாமே செய்யணும். அப்ப நீங்க எப்பதான் ஓய்வு எடுப்பீங்க? சொல்லுங்க, எப்பதான் ஓய்வு எடுப்பீங்க? அந்த ஓய்வு நாள் நீங்க ஓய்வு எடுப்பதற்கு உங்க குழந்தைகளோட, பிள்ளைகளோட எல்லாத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருப்பதற்கு. அதனாலதான் அந்த காலத்திலே சொன்னாங்க, அதனால நீ சாப்பாடு கூட செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படி செஞ்ச கூட வீட்டு மனைவிக்குலாம் என்னங்க, அம்மாக்கு மனைவிக்குலாம் போய் சமையல் கட்டுக்குள்ளே நிற்க வேண்டியதா இருக்கு. முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க அல்லேலூயா. அந்த ஒரு நாள் ஓய்வு நாள், அதுல எல்லாரும் சந்தோஷம், பிரியமா, குடும்பமா, பிள்ளைகளோட, சொந்த பந்தத்தோட சமாதானமா நீங்க எந்த வேலையும் செய்யாதுன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு அல்லேலூயா.
அந்த ஓய்வு நாள் தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப ஓய்வு நாள் என்பது மனுஷனுக்கு கட்டாயம் தேவை. 6 நாள் எங்கெங்கயோ ஓடுறீங்க, திரிறீங்க, வேலை செய்றீங்க. 7ஆம் நாள்ங்கிறது ஆண்டவருடைய நாள். ஆண்டவர் வானத்தின் பூமி படைக்கும் போதே ஒரு நாள் ஓய்வா தான் வச்சார். நீங்க ஓய்வு விட்டுருக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லுங்க, ஓய்வு இருக்குதா உங்களுக்கு? ஓய்வுங்கிறதே கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. வீட்டுல யாரோ ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. கணவன் வந்தா பிள்ளைகள் வந்தா, பிள்ளைகள் வந்தா கணவன் வரல, ஏதோ ஒரு நேரத்துல விட்டு பிரிஞ்சுதான் இருக்கிறீங்க. அதை எல்லாம் மாற்றுங்க. ஒரு நாள் ஓய்வு நாள் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாற பண்ணக்கூடிய நாள். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல்ல ஆண்டவர் நிச்சயம் உங்களை சமாதானத்தோட வைப்பார். இளைப்பாறுதலை கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. 12வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 23:12. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வரைமுறையில வைக்கிறார். என்ன சொல்றாங்க? நீ 6 வருஷம் வேலை செய். 7வது வருஷத்துல வர விளைவுகளை அப்படியே விட்டுரு. வர்ற விளைச்சல அப்படியே விட்டுரு. நீ 6 நாள் வேலை செய். 7ஆம் நாள் என்ன பண்ணு? உன் ஆடு, மாடு, கழுதை, உன் வேலைக்காரி யாருக்குமே எந்த வேலையும் சொல்லாதீங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு முதலாளியா பாக்குறாரு. நீ முதலாளியா இருந்தா 7ஆம் நாள் எல்லாத்துக்கும் என்னத்தை கொடுத்துரு? ஓய்வை கொடுத்துரு. பல இடங்கள்ல இப்ப முதலாளிகள் யாரும் 7ஆம் நாள் ஓய்வு நாளா கொடுக்கறது இல்லை. யாருக்கும் லீவு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு வந்து நீ என்ன பண்ண? வேலை செய்ய. நீ வேலை செஞ்சாதான் இன்னைக்கு சம்பளம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா 7ஆம் நாள் அந்த ஓய்வு நாள் 6 நாள் நீ வேலை செஞ்சுக்கணும். எல்லா கஷ்டமும் படுற, நீயும் கஷ்டப்படுற, மற்றவங்களும் கஷ்டப்படுத்துற. இந்த 7ஆம் நாள்ல என்ன பண்ணாதீங்க? யாருக்கும் எந்த வேலையும் சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வேலை சொல்லாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கீழே யாராவது வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வேலையை கொடுக்காதீங்க. நான் போனா தான் வேலைங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. அந்த வேலை ஒருவேளை பொறுப்பு வந்துன்னா நீங்க மற்றவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை. இல்லையா? ஒருவேளை நீங்க மேஸ்திரி வந்தா தான் சிட்டாளுக்கு வேலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீ வேலை கொடுக்காதீங்கிறார் ஆண்டவர். இல்லையா? உங்களுடைய எஜமான் வந்துட்டு வன்கண் வச்சு அவங்களை ரொம்ப கசக்கி பிழிகிற முதலாளியா இருக்கக்கூடாது. ஒரு இளைப்பாறுதல் தேவை. இல்லையா? நீ 7 நாள் இருந்தனா 6 நாள் எல்லாத்துக்கும் நீ செய். 7ஆம் நாள் நீ என்ன பண்ணுங்க? ஓய்ந்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நாள் நீ கட்டாயம் ஓய்ந்திருக்கணும்னு சொல்றாரு. அந்த நாளே ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாற பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம தான் இளைப்பாறுதல் தேடிக்கிறது இல்லை. அந்த நாளும் நம்ம என்ன பண்ணணும்? வேலைக்கு போலாமா? இன்னைக்கு போனா ஏன் ஒரு நாளுக்கு சம்பளத்தை விடணும்? ஏன் வேலைக்கு போலாமே? கர்த்தரே உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்பொழுது நம்ம இளைப்பாறுதலுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன? அந்த அலைச்சல், அந்த வேலை. இல்லையா? ஆண்டவர் வானத்தின் பூமியை சிருஷ்டிக்கும் போதே ஒரு நாள் ஓய்ந்திருந்தார். வருடத்துல எல்லா நாட்களும் நீ உழைச்சாலும் சரி, 7வது வருடத்தை நீ நிலத்தை அப்படியே விட்டுருக்கிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரா இல்லையாங்க? அவர் கற்றுக் கொடுத்ததை நம்ம யாரும் பின்பற்றதே கிடையாது. உபாகமம் எடுத்து வாசிங்க. 5வது அதிகாரம் 14வது வசனம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தை ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீ இளைப்பாறுவது போல உன்னோட வேலைக்காரனும் வேலைக்காரர் என்ன பண்ணணுமா? ஆண்டவர் இது ஒரு வரைமுறையாவே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு எஜமான் போயிட்டு நம்மளை வந்துட்டு ஏப்பா நீங்களா வந்துருங்க, வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் குடிச்சு வெறிச்சு சாப்பிட்டு தூங்குனாருன்னா எப்படிங்க? அது பாவம். அதனால என்ன பண்ணுங்க? ஒரு நாள் தயவு செய்து உங்களுக்குன்னு ஒதுக்கிங்க. ஓடுகிற வாழ்க்கையில நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு என்னைக்குமே ஓய்வே கிடைக்காது. அந்த ஒரு நாள் ஓய்வு நாள் அது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஒரு வரைமுறை வச்சார். நீ வந்துட்டு எனக்குன்னு ஒரு நாள் வைக்கலன்னு வச்சுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு நாள் வச்சு 6ஆவதுன்னு ஒரு நாள் வைக்கலன்னா இன்னைக்கு நீங்க எங்கதான் போயிட்டு இருப்பீங்க? வேலைக்கு தான் போயிட்டு இருப்பீங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. பிள்ளைகளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆண்டவர் அதனால சொல்றாரு, அந்த ஓய்வு நாளே அனுசரி. 6ஆவதுக்கு வர்றதுக்காகவாது பல பேர் லீவ் எடுக்கிறாங்க. அப்படியாவது நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒரு நாள் 6ஆவதுக்கு வாங்க, லீவ் எடுங்கன்னு சொல்றோம். அன்னைக்காவது நீங்க லீவ் எடுங்க. கர்த்தரை தேடுகிற நாள்ல உங்களுக்கு கவலை இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுகிற நாள்ல உங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுங்க. உங்க குடும்பத்தோட இருங்க, சந்தோஷத்தோட இருங்க. கர்த்தர் இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. நான் பின்வரும்போது சொல்றேன். முதலாவது இளைப்பாற பழகிக்கங்க. ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெஸ்டே கிடைக்காது. இல்லையா? இளைப்பாறுதல் என்னங்க? மிக மிக அவசியம். கர்த்தர் அதை வரையறுத்திருக்கிறார். அதை உங்களுக்காக கொடுத்துட்டார் ஆண்டவர். அதை எடுத்துக்காத நம்ம கையில தான் இருக்கிறது. பிரசங்கி 2வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும்
அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. ஆமென். அல்லேலூயா. நீ வேலை செஞ்சாலும் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் அது மாயைதான். அதனால அவனுக்கு என்ன இல்லையாமா? இளைப்பாறுதல் இல்லைன்றார். அப்படியா? முன்னாடி வசனத்துல வாசிக்கும் பொழுது இளைப்பாறுதல் நீ சம்பாதிக்கிறதால வராதுன்றார், நீ நைட்டும் பகலும் ஓடுதுனால வராதுன்றார். அப்ப இளைப்பாறுதல் எப்படி கிடைக்குமாமா? ஆண்டவர் சொன்ன வசனத்தின் பிரகாரம், இந்த வசனத்தின் பிரகாரம் இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இளைப்பாறுதல் கிடைக்கிறது நம்ம சம்பாதிக்கிறதுனாலயோ சாப்பிடுறதுனாலயோ நைட்டும் பகலும் ஓடுறதுனாலயோ இல்ல, அவர் சமூகம் எப்ப முன்னாடி சொல்லுதோ அப்பதான் என்னங்க இளைப்பாறுதல் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போறாரோ, உங்களுக்கு வர்ற கட்டுகளை மாத்துறாரு, பிரச்சனைகளை மாத்துறாரு, போராட்டங்களை மாத்தி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பாடி கார்டு மாதிரி முன்னாடி போனா எப்படி இருக்குங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி செஞ்சிருச்சுன்னா, அவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்னாடி செஞ்சிருச்சுன்னா, உங்களை கட்டுப்படுத்தியோ உங்களை கஷ்டப்படுத்தியோ உங்களை வேலை வாங்குவதற்கு ஒருத்தரும் கிடையாது. இல்லையா? உங்களுக்கு இளைப்பாறுதலை யார் தருவாருங்க? கர்த்தர் தருகிறார். காரணம்னா அவர் உங்களுக்கு முன்னாடி போறார். உங்களுக்கு வர்ற அடிகள், உங்களுக்கு வர்ற இடிகள், உங்களுக்கு வர்ற பேச்சுகள், உங்களுக்கு வர்ற போராட்டங்களை யாரு சகிக்கிறாங்க? அவர் உண்மையிலேயே உங்களுக்கு முன்னாடி போனார்னா, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போச்சுன்னா நீங்க எதற்கு கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். இல்லையா? அப்ப எனக்கு இளைப்பாறுதல் எப்படி கிடைக்குன்னா, அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி செஞ்சா மட்டும் தான் போகும். அவரை விட்டுட்டு நீங்க லெப்ட் ரைட் பேக் ஃப்ரண்ட்ல நீங்க பாட்டுக்கு சுத்துறீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவே கிடைக்காது. அவரை முன்னாடி வச்சு போனா தான் உங்களுக்கு என்ன அதை தவிர்த்து உங்களால இளைப்பாறுதல் என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கு அவன் தர்றான், இவன் தர்றான், அங்க போனா இளைப்பாறுதல், இங்க போனா இளைப்பாறுதல் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எங்க போனாலும் இளைப்பாறுதல் கிடையாது. நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி சென்றா மட்டும்தான் என்னங்க உங்களுக்கு இளைப்பாறுதல். இல்லையா? அப்ப தேவனுடைய சமூகம் உங்க முன்னாடி செல்லுதா? அவர் உங்களுக்கு முன்னாடி செல்றாரா? அவர் முன்னாடி செஞ்சார்னா, அவரும் முன்னாடி போனார்னா உங்களுக்கு எப்பவுமே நிம்மதி தான். இல்லையா? அப்ப நீங்க எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நீங்க எத்தனை பெரிய இடத்துல வேணா வேலை செய்யலாம், எவ்வளவு வேணா குடும்பத்துல போராட்டல இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டே இருந்து பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நிம்மதியை தருவார். இல்லையா? ஒரு சமாதானத்தை தருவார். அவரால் மாத்திரம் தான் என்னத்தை கொடுக்க முடியுங்க? ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியுங்க. திரும்ப வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை என்ன பண்ணி கொடுத்ததாமா? தேடி தந்ததுன்னு சொல்லப்படுகிறது. இல்லையா? அப்ப உங்களுக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்? அவருடைய சமூகம். அந்த சமூகம் எப்படி வழிநடத்தும்? கர்த்தருடைய பெட்டி தான் போய் உங்களுக்கு என்ன பண்ணுங்களா, உங்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலம் எங்கிறத கற்றுக் கொடுக்கும். கர்த்தருடைய பெட்டினா நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? ஏற்கனவே நிறைய வாசிச்சிருக்கிறோமே. கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்குங்க? மன்னா இருக்கு, அப்புறம் ஆரோனின் துளித்துக்கோள், அப்புறம் என்ன இருக்குங்க? கற்பனை கட்டளைகள். இந்த வார்த்தையில நம்ம அநேக நேரம் இது பண்ணிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பெட்டி உங்களுக்கு முன்னாடி போச்சுன்னா, அவருடைய சமூகம் உங்களை வழி நடத்துச்சுன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் தானாய் தேடி வரும். அல்லேலூயா. நம்ம போயில இளைப்பாறுதல் தேட முடியாது. அவர் 3 நாள் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருந்தாங்களா? அப்ப எதுதான் இளைப்பாறுதலை தேடி கொடுத்ததா? கர்த்தருடைய பெட்டி இளைப்பாறுதலை தேடி கொடுத்ததுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ள இருந்த மன்னாவாகிய வார்த்தை, ஆரோனின் துளித்துக்கோளாகிய ஒரு வழி நடத்துதல், 3வது கற்பனை கட்டளையாக வழிமுறைகள். சொல்லுங்க, வார்த்தை, வழி நடத்துதல், வழிமுறைகள். இந்த 3 தான் உங்களுக்கு என்னத்தை தேடி தருங்க? இளைப்பாறுதலை தேடி தருது. அல்லேலூயா. இந்த 3 இருக்கிறது எங்கீங்க? தேவனுடைய சமூகத்துல எப்பெல்லாம் வார்த்தையை நோக்கி வருகிறீங்களோ, எப்பெல்லாம் அவருடைய சமூகம் வழி நடத்துதோ அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன வார்த்தை அவருடைய வார்த்தையாகிய உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. ஒரு ஆரோனின் துளித்துக்கோள் ஒரு வார்த்தை பேசி உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு லேவியன் உங்களோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்லையா? அந்த கற்பனை கட்டளைகளை கை கொண்டு அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது இந்த 3 தான் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருங்க? இளைப்பாறுதலை கொண்டு வரும். அல்லேலூயா. சம்பளமோ பணமோ பொருளோ சேர்த்து வைக்கிற நகையோ உங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வராது. தேவனுடைய வார்த்தை, வழி நடத்துதல், அவர் காட்டி கொடுக்கிற வழிமுறைகள் தான் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருங்க? அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்மளால சுய எண்ணத்துல எதையுமே சாதிக்க முடியாது.
நம்ம சுயத்துல ஓடி எந்த இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இளைப்பாறுதல் தேவைனா அது தேவனுடைய வார்த்தையால் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்றா போச்சு, நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி தான். அல்லேலூயா. ஒருத்தர் போய் கெஞ்சி கேட்டு எனக்கு அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு அவர்கிட்ட நீங்க மன்றாட தேவையில்லை. கர்த்தருடைய சமூகம் இருந்தா வருகிற காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாய் வரும். அல்லேலூயா. அதை நீங்க புடிச்சு கொள்ளுங்க. நீங்க போய் மன்றாடணும், கஷ்டப்படணும், ஒருத்தர் கெஞ்சோன்னு நினைக்காதீங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி செல்லும் பொழுது உங்களுக்கு வருகிற எல்லாருமே யாருக்கு தான் வருது? அவருக்கு தான் வருது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவர் அவர். அவரை கடந்து தான் உங்களுக்கு அந்த பாதிப்பா இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அவர் கடந்து தான் உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. அப்ப அவரும் முன்னாடி நிக்க வச்சு பழங்க, உங்களுக்கு எந்த சேதமும் அணுகாது. அல்லேலூயா. உபாகமம் 12வது அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. ஆமென். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய விருப்பம் என்னங்க? நான் உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன், நீ இன்னைக்கு சந்தோஷமா இரு, நீ சமாதானமா இரு. உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிற, உன் பிள்ளையை கொடுத்திருக்கிற, ஒரு வேலையை கொடுத்திருக்கிற, ஒரு வீட்டை கொடுத்திருக்கிற, நீ இளைப்பாரி சமாதானமா இருக்குன்னு ஆண்டவர் நம்மளை கொடுக்கும் பொழுதே அந்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இது வரைக்கும் என்னத்தை பெற்றுக்கொள்ளலையாமா? அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலையும் சுதந்திரத்திலையும் நம்ம இன்னும் என்ன பண்ணலையாமா? பிரவேசிக்கலையா? நம்ம பாருங்க, ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சுக்கொண்டு தான் விருப்பப்படுறாரு, நீ இளைப்பாறுன்னு தான் விருப்பப்படுறாரு. ஆனா நம்ம இது வரைக்கும் பிரவேசிக்கவே இல்லையாமா? காரணம் என்னங்க? நமக்கு இன்னும் இளைப்பாறுதல் கிடைக்கல அப்படிங்கிறது காரணம் என்ன? ஆண்டவர் பிரவேசிக்கலைன்றார். அதுக்கு என்ன காரணம்? அதனால அவருடைய சமூகம் நமக்கு முன்பு செல்லல, அவருடைய வார்த்தை நமக்கு முன்பு செல்லல. அவருடைய வார்த்தையோ அவருடைய வசனமோ அவருடைய சமூகமோ முன்னாடி செஞ்சிருந்தா நம்ம இன்னைக்கு இளைப்பாறுதலா இருந்திருப்போம், சமாதானமா இருந்திருப்போம், சந்தோஷமா. 11லிருந்து 13 வரைக்கும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ள ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோட பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசலில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வசனத்தை அருமையா கொடுத்துட்டாரு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தர விரும்புறேன், ஆனா நான் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளல. காரணம் என்ன? இப்போ திரும்ப வாசிங்க அந்த 14வது வசனத்தை. 11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். ஆமென். நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமம் விளங்கும்படி ஒரு இடத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடம் எதுதாங்க? சபை. ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்து அந்த இடத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். நீங்க ஏன் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளலீங்க அப்படிங்கறத நான் ஒவ்வொரு பகுதியா சொல்றேன். உனக்குன்னு ஒரு சபையை கொடுத்து ஆண்டவருடைய நாமம் மையப்படக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறோம் சொல்றா பாருங்க. முதலாவது உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துல தேவன் மகிமைப்படுகிற இடம். அந்த இடத்துல உன் காணிக்க, உன் தசம பாகம், உன் பொருத்தனை அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. கீழே வாசிங்க. மூணாவது என்ன பண்ணு? நீ சபைக்கு வரும்போது எப்படிதான் வரணும்? குமாரனோட, குமாரத்தியோட, பேத்தியோட, குழந்தையோட, வேலைக்காரனோட, வேலைக்காரியோட. இது இல்லாம உனக்கு பங்கும் சுதந்திரமும் உன் சொந்த பந்தம் அல்லாத லேவியனாகிய ஊழியக்காரனோட சந்தோஷப்படுகிறார். இல்லையா? இதுதாங்க ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ரொசீஜர், ஒரு வேலை. ஆண்டவர் அழகா அட்டவணை இட்டுட்டாரு. நீ இதெல்லாம் எதையும் செய்யாம கணவன் வந்தா மனைவி வரதில்ல, மனைவி வந்தா பிள்ளைங்க வரதில்ல, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் முன்னாடி போய் பின்னாடி வந்துகிட்டு இருந்தா இதுல ஒரு இளைப்பாறுதல் இல்லைன்றார் ஆண்டவர். அப்ப இளைப்பாறுதல் பெறுவதற்கு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? தடுத்து நிறுத்துக்கிறோம், தடையா இருந்துக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த எந்த வரைமுறையும் நம்ம கை கொள்றதே கிடையாது. அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. 13வது வசனம். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். அல்லேலூயா. கண்ட இடத்துல எல்லாம் நீ என்ன பண்ணாத? ஆராதனைக்கு வருவதற்கு குடும்பமா வர முடியறது. ஆனா கல்யாணத்துக்கு போனா என்ன பண்ணுவோம்? நீ வரலன்னா கோச்சுக்குவாங்க, நீ வா, கிளம்பி வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. லீவு கிடைக்கலன்னா பரவாயில்ல, லீவ் போட்டு வா. கண்ட இடத்துல போய் சர்வாங்க தகன பலி செலுத்துறோம். குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் போய் பார்க்கணும், குடும்பமா போகணும். ஐயோ நீ விட்டுறாத, பிள்ளை கூட என்ன பண்ண தூக்கிட்டு வா. ஆனா ஆலயத்துக்கு வரும்போது எப்படி பண்ண முடியறதில்ல நம்மளால. ஆண்டவர் எவ்வளவு விளக்கம், பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற விளக்கத்துல புரிஞ்சு கொள்ளவே முடியாது, பயங்கரமா இருக்கும். உன் குயில வேலைக்காரியா இருந்தா கூட எப்ப உனக்கு லீவ் விட்டு நீ போன அனுப்பக்கூடாது, அவனே எங்கதான் கூட்டு வரணும். ஆனா நம்மளே வரதில்லை, நம்ம கீழே வேலை செய்யறவங்க எப்படி நம்ம கூட்டு வர முடியும்?
இளைப்பாறுதல் ஆண்டவர் தந்துட்டாருங்க, சுகத்தை கொடுத்துட்டாருங்க, சமாளம். ஆனா ஒரு வீடு இருந்தா, ஒரு குடும்பம் இருந்தா ஒரு இடத்துக்கு தான் வரணுங்க. அது என்ன பழக்கம்? ஒருத்தர் இங்க வர்றது, ஒருத்தர் அங்க போறது, கணவன் விட்டு மனைவி வர்றது. இந்த வாரம் நான் வேலைக்கு போறேன், அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு, சர்ச்சுக்கு போ. நல்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்ன பண்ற, இன்னைக்கு அடுத்த வாரம் நீ சர்ச்சுக்கு போ, நான் வேலைக்கு போறேன். அப்படிதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரா? ஏங்க, உங்களுக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய ரகசியங்க. குடும்பங்கிறது சபைங்கிறது ஒண்ணு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்தா தான் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். சபைக்கு வர்றதுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. வீட்டுக்குள்ள வந்து சம்பாதிக்கிறதுலயோ வீட்டு செலவு பண்றதுலயும் உங்களுக்கு ஒற்றுமை வருமா? வரவே வராது. இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது படிப்படியா. பிள்ளைய விட்டுட்டு நீ தனியா சபைக்கு வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட எப்ப பழகுவீங்க, எப்ப ஆராதிப்பீங்க, எப்ப நீங்க சேர்ந்து இருப்பீங்க? இதை வந்து ஆராதனைக்கு வரக்காக வந்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கல. நீ அந்த ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் குடும்பமா இருந்துதான் வழி நடத்தினாங்க. ஆபிரகாம் இருந்தாரு, ஈசாக்கு இருந்தாரு, அப்படி யாக்கோபு இருந்தாரு. வழிவழியா அவங்களுடைய சந்ததிகள் ஒரே இடத்துல இருந்தாங்க. காரணம் என்ன? அவங்க குடும்பமாய் ஆராதித்தார்கள். இல்லையா? குடும்பம் பிரிஞ்சு போக கூடாதுங்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் குடும்பமா வாழ்ந்து சொல்லி கொடுத்தாரு. இது வந்துட்டு ஆராதனைக்கு வருவதற்கான நோக்கத்துக்காக மட்டும் சொல்லப்படுவது கிடையாது. உங்க கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமையா வரணும், சந்தோஷமா வந்துட்டு போ. அந்த ஒரு நாள் நீ என்ன பண்ண, எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க, எங்கேயும் போய் அங்கேயும் இங்கேயும் தனித்தனியா அழைச்சிட்டு இருக்காதீங்க, எல்லாம் அன்னைக்கு ஒரு நாளாவது சேர்ந்துருங்க. இல்லையா? ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்தே இருக்க முடியலன்னு சொல்லி அதுக்காக லீவ் எடுத்து என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, வாரத்துல ஒரு நாள் ஓய்ந்துரு, இளைப்பாரி, எல்லாம் சேர்ந்துருங்க. அன்னைக்கு எல்லாரும் வாங்க, அம்மா வீட்டுக்கு வாங்க, அப்பா வீட்டுக்கு வாங்க, எல்லாம் எங்கெங்கயோ சேர்ந்து இருக்கிறீங்களா, எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கிறீங்களா, அன்னைக்கு ஒரு நாளாவது சேர்ந்துருங்க. அந்த ஒரு நாள் நம்மளால என்ன பண்ண முடியாது இல்ல, ரொம்ப சிரமங்க. இது உங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்துப்படும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வந்துட்டு ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. நீங்க சேர்ந்து ஆராதனைக்கு வருவதை தான் ஆண்டவர் விரும்புகிறார்கள். நீ வந்துட்டு கட்டாயம் நீ இளைப்பாறுதல் பெறணுங்கிறத அந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், குமாரன் குமாரத்தியோட உன்னுடைய காணிக்கை பொறுத்தவரை ஒரு இடத்துக்கு கொண்டு வா, வீணா நீ வரையம் பண்ணிடாது. அப்ப உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சமாதானம் அதெல்லாம் ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. குடும்பமாய் வரணும்னு விருப்பப்படுறாரு. முக்கியமா இந்த 10வது வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரும்போது உனக்கு எதிரிகளே யாரும் இருக்க மாட்டேன்றாரு ஆண்டவர். இந்த வசனத்தை வாசிங்க திரும்ப. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இளைப்பாற பண்ணும் பொழுது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் உங்களை சுகமாய் வசிக்க பண்ணுவாங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரோட கொடுக்கிற இளைப்பாறுதல் எப்படி தெரியுங்களா? தலைமுறை தலைமுறைக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கு. நீங்க கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு தேடிலாம் சொத்து சேர்த்து வைக்க தேவையில்லை. ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தாருன்னா அது நித்தியமாய் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் அது வந்து தெரியும். ஹல்லேலூயா. அப்ப அந்த இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக் கொண்டு இருக்கிறோமா? கேளுங்க, உண்மையிலேயே இப்ப சொல்லுங்க, நீங்க இளைப்பாறுதல் பெற்றிருக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ற ஆண்டவரே, பாடுற நல்லா எப்படி பாடுறோம், இளைப்பாறுதல் தரும் தேவா, என்ன பசித்தோரை தேற்றிடுமேவா, என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி பாடுறோம். ஆனா இதுவரைக்கும் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. என்ன ஓடிக்கிட்டே இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு கவலைகள். நம்ம பிசிக்கலா இப்படி உட்காந்துருந்தா கூட நம்ம மூளை இளைப்பாறுறது கிடையாது. அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இங்க போலாமா, இங்க போலாமா, ஏதோ ஒரு வகையில இளைப்பாறுதல் இல்லாம அடைஞ்சு கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு இளைப்பாறுதல் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த இளைப்பாறுதல் நீங்க பெற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இல்ல ஒன்னும் ஓடிக்கிட்டே இருக்கலாமா? எனக்கு ரெஸ்டே வேண்டாங்க, நான் இப்படியே ஓடுறேன், நல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறேன், என்னால ஓட முடியும். எவ்வளவு நாள் ஓடுவீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோசுவா 21வது அதிகாரம் 44வது வசனம். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்ததுங்க? அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லுவாங்க, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி இளைப்பாறுதலை தருவார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் யாருக்கு வரும்? ஒருவேளை உங்க தகப்பன் தாய் இருந்தா அவர்களுக்கு வரும், உங்களுக்கு வரும், உங்க பிள்ளைகளுக்கு வரும். இந்த இளைப்பாறுதல் ஆண்டவர் நித்திய காலமாய் உங்களுக்கு தர்றார், உங்கள் சந்ததிக்கே தருகிறார். ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கறது இல்லைங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துறாருன்னு சொன்னா நீங்க சம்பாதிக்கிறது உங்க பிள்ளைகள் சுகமாய் தரித்திருப்பார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் சமாதானமா இருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இளைப்பாறுதல்ங்கிறது சும்மா வழியில போய் வரவங்களுக்கு கிடையாது. ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறீங்களோ உங்க முழு சுந்ததிக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிறார். ஹல்லேலூயா.
இப்ப இளைப்பாறுதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. அதை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நீங்க எதை குறிச்சும் கஷ்டப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுடைய எதிரிகள் எல்லாத்தையும் அழிச்சிருவாராமா. எதிரிகள் ஒருத்தர் இருந்தா தானே உங்களை கஷ்டப்படுத்தணும். என்ன பண்ணாங்க, பார்வோன் என்ன பண்ணா, நீ செங்கல் இருக்கணும், சூளைக்கு போகணும் ஒரு தலைவன் இருந்தான், அவனை அவங்களை பயங்கரமா வந்துட்டு பாதிச்சான். இப்பெல்லாம் அப்படி மாடர்ன் வேர்ல்டுன்னு நிறைய வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துருச்சு, நீ வீட்டில் போயே வேலை செய்யலான்னு வந்துருச்சு, நடக்கிற வழியில வேலை செய்யலான்னு வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை பார்ட் டைம் ஜாப் பண்ணலான்னு வந்துருச்சு. அப்படி நிறைய உங்களை என்ன பண்றாங்க, உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை என்ன பண்றாங்க, உங்களுடைய வலிமையெல்லாம் பிடிங்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் எதிரிகள் ஒருத்தர் இல்லாம அழிய பண்றதுதான் உண்மையான இளைப்பாறுதல். அல்லேலூயா. உண்மையான இளைப்பாறுதல் எங்க இருக்குதுங்க, நமக்கு எதிரியே இல்லைங்கிறதா இளைப்பாறுதல். அல்லேலூயா. எதிரிங்கிறது எப்படி வேணா வரலாம். எதிரிங்கிறது நீங்க வேலை செய்கிற ஸ்தலம் நினைக்காதீங்க. சத்துருவே உங்களுக்கு எதிரி தான். அவன் எப்படியாவது உங்க சமாதானத்தை கெடுப்பான், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பான், உங்க வேலையில பிரச்சனை உண்டு பண்ணுவான். ஏதோ உங்க மனசை காயப்படுத்தி உங்களை சஞ்சலப்படுத்தி உங்களை இளைப்பாறுதலை மாற்றுவது யாருடைய வேலை? சத்துருவுடைய வேலை. அவன் தான் உங்களுடைய முதலாவது எதிரி. கண்ணுக்கு பார்க்குற எல்லாமே உங்களுடைய இரண்டாவது எதிரிகள் தான். கண்ணுக்கு தெரியாம ஒருத்தன் உங்களுக்கு பின்னாடி நின்று செயல்படுறான் தெரியுமா, அந்த எதிரியை ஆண்டவர் நிர்மூலமாக்குவான். இல்லையா? அவன் நிர்மூலமானா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க. அப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்னா, சத்துரு நிர்மூலமாகனா யாரு உங்களுக்கு முன்னாடி செல்லணும், அவருடைய சமூகமாகிய வார்த்தை முன் சென்றாதான் உங்களால இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனம் 57வது வசனம். வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தமிழத்தில் சாய பண்ணுவாராக. ஆமென். அல்லேலூயா. அப்ப பிதாக்களுக்கு கொடுத்த இளைப்பாறுதல் நமக்கு என்ன பண்றாருங்க, எல்லாத்துக்கும் தருகிறார். அந்த இளைப்பாறுதல் சந்ததி சந்ததியா பின்தொடர்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைகளை எதுக்கு சபை கூட்டுவாங்கிறது, அவங்களும் ரட்சிக்கப்படும். அந்த இளைப்பாறுதல் அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். எதிரியாகிய சாத்தான் அவர்களை வஞ்சித்தரக்கூடாது. அவங்களுடைய சந்ததி நல்லா இருக்கும்னு நம்ம விருப்பப்படுறோமா இல்லையா? அப்ப நம்ம பிள்ளைகளை சபைக்குள்ள கூட்டு வருவதுதான் முதலாவது இளைப்பாறுதல். இளைப்பாறுதலை தேடி வரணும், சத்துரு ஒழிக்கப்படணும், முதலாவது சபைக்குள்ள வந்து பழகணும். நீ எப்பமா குடும்பமா குமாரத்தை வேலைக்காரியோட உன்னுடைய தசமபாக காணிக்க பொருத்தனையோட கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்குள்ள எப்ப வர்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அதை விட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் விட்டு பிரிஞ்சு வர்றதுனாலயோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றதுனாலயோ உங்களால என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் அவருடைய சமூகத்திற்கு வருவதுதான், ஆராதனைக்கு வருவதுதான், சபைக்கு வருவதுதான் இளைப்பாறுதல் பெறுவதற்கு முதல் வழி. காரணம் என்ன, நீங்க அப்படி வரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எதிரிகளை எல்லாம் அழிக்கிறதா இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளை இருக்கிறார். இல்லையா? சத்துரு எப்ப ஒழிகிறானோ அப்பதான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன இல்ல, இளைப்பாறுதலே கிடையாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 7வது வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம தேடினோம், நம்ம தேடுகிற நாட்கள் ஆண்டவர் நமக்கு என்னத்தை கட்டளையிட்டாருங்களா, இளைப்பாறுதலை கட்டளையிட்டான்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க எப்ப கர்த்தரை தேடுகிறீங்களோ, கர்த்தரை எப்ப வந்துட்டு ஜெபிக்கிறீங்களோ, எப்ப ஆராதிக்கிறீங்களோ அப்ப ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையா என்னதுங்க, ரெஸ்டே இல்லைங்க, வேலை இருந்துகிட்டே இருக்குதுங்க, ஓய்வே கிடைக்க மாட்டேங்குதுங்க. வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணணும், சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், வீடு சுத்தம் பண்ணணும், அங்க போனா என்ன பண்ணணும், அங்க வேலை செய்யணும், எல்லாம். ஓய்வு யாருக்காவது இருக்குதா? யாருக்குமே ஓய்வு கிடையாது. நினைச்சு பார்த்தோம்னா நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம், இளைப்பாறுதலே கிடையாது. ஒரே கஷ்டம், ஒரே துக்கம், ஒரே கவலை. இவ்வளவு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நமக்கு நிம்மதி இருக்குதா? என்ன சொன்னாங்க பிரசங்கில சொன்ன போது, என்ன பண்ணாலும் மாயை, அதுலயே அவனுக்கு நிரந்தர இளைப்பாறுதல் கிடையாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரா பார்த்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தரலினா உங்களால இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப கர்த்தர் தருகிற இளைப்பாறுதல் சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், உங்களுடைய எதிரிகளை அழிக்கும், உங்களுடைய நித்திய நிரந்தரமான இளைப்பாறுதலை கட்டளையிடும். அல்லேலூயா. அப்ப இளைப்பாறுதல் உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்க? நம்ம கட்டாயம் வேணும். இளைப்பாறுதல் இல்லாம ஒரு மனுஷனால ஜீவிக்கவே முடியாது. அப்ப இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணுங்க, நம்ம ஆலயத்துக்கு
ஆலயத்துக்கு வரணும். எப்படி வரணும் ஆலயத்துக்கு? குடும்பமாய் ஆலயத்துக்கு வரணும். அவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு தான் வரணும். நீங்க எங்கெங்கயோ போய் உன் சர்வாங்க தகன பிடிக்கல நீ பண்ணாதீங்கிறாரு அப்படின்னா என்ன இருக்குங்க? குடும்பத்தோட போய் நீங்க என்னென்னமோ செய்யறீங்க, ஏன் சபைக்கு வர்றதில்லை அப்படிங்கிறாரு. இல்லையா? அப்ப உங்களுடைய காணிக்கை, தசம பாகம், பொருத்தனை, ஜெபங்கள், ஆராதனைகள் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்குள்ள வரணும். குடும்பமாய் வந்து பழகணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லையா? என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நானும் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. அந்த சமூகமாகிய வார்த்தை, வழி நடத்துதல், அப்புறம் வேற என்னங்க? ஆண்டவருடைய வழிமுறைகள். இதை நீங்க கை கொண்டு நடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை தராருங்க? ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நிறைய பேர்த்தால எடுக்கவே முடியல. சரி, எவ்வளவு நாள் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்டா, இதுக்கு பேசாம நான் இல்லாமையே இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காரணம் என்னங்க? இந்த உலகத்துல ஓடுகிற வரைக்கும் ஓட்டம் முடிவடையாது. ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். சதா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு இளைப்பாறுதல் ரெஸ்ட் யாராலுமே தர முடியாது. கர்த்தரால மாத்திரம் தான் தர முடியும். கர்த்தர் உங்களுக்கு தந்தவும் செஞ்சுட்டாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்ளாதது நம்ம மேலதான் தப்பு இருக்குது. அதை பெற்றுக்கொள்ளாத யார் மேல இருக்குதுங்க? நம்ம மேலதான் இருக்கு. கர்த்தர் கொடுத்த இளைப்பாறுதல் 6 நாள் நீ வேலை செய்ய, 7ஆம் நாள் ஓய்வு இருந்தாரு. அன்னைக்கு நம்ம பணத்துக்காக ஓடுறோம், பொருளுக்காக ஓடுறோம், சொந்த பந்தத்துக்காக ஓடுறோம். இந்த உலகத்தை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிற. இப்ப இந்த உலகத்துல பூமியில இருக்கும்போது உங்களுக்கு ஓய்வு தேவையா வேண்டாமா? ஓய்வு கட்டாயம் தேவைங்க. அதை எப்படியா எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடிவாங்க. இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுங்க. அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலோட ஆண்டவர் இன்னொரு இளைப்பாறுதல் வச்சிருக்கிறார். நித்திய இளைப்பாறுதல் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலே பெற்றுக்கொள்ள முடியலனா நித்திய இளைப்பாறுதலை நீங்க எப்படி பெற்றுக்கொள்வீங்க? அப்ப முதலாவது இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பூமியில வாழும் பொழுது சரி, பூமிக்கு அடுத்து நமக்கு ஒரு உலகம் உண்டு. அந்த உலகத்துல நித்தியமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் ஆண்டவர் இளைப்பாறுதல் பெற ஆண்டவர் உங்களுக்கு சித்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 3ஆவது அதிகாரம் 4ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இளைப்பாறுதல், உண்மையான இளைப்பாறுதல் எதுங்கிறது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எடுத்து வாசிங்க. அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளாம போயிருவோமோ அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க, பயந்துள்ளவர்களா இருங்க. எனக்கு எப்படியாவது அந்த இளைப்பாறுதல் என்ன பண்ணாருங்க? கிடைச்சே ஆகணும். இந்த இளைப்பாறுதல் எது தெரியுங்களா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்வதா இந்த நித்திய இளைப்பாறுதல். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்க? வாழுகிற பூமியிலையும் சந்தோஷமா இருக்கிறதுல, ஓய்வு எடுக்கிறதுல, மனம் போன போக்குல வாழ்க்கையை போய் அழிச்சு அவர்களுக்கு நித்திய ஜீவன் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அவர்கள் தெரியாம விட்டுறாங்க. இந்த இடத்துல புதிய ஏற்பாடு காலத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குன்னு ஒரு இளைப்பாறுதல் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. அதை எப்படியா பெற்றுக்கொள்ளணும். நீங்க எப்படி இருங்க? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. அதை குறிச்சு பயந்து இருங்க. ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நித்திய இளைப்பாறுதல் என்ன தெரியுங்களா? எப்படியா நான் பரலோகம் போகணும், என் ஆத்மா கெட்டுப்பா இருக்கக்கூடாது. பூமியில வாழும் போது உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்ல. நீங்க ஒருவேளை குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமா போய் உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டீங்கன்னா நித்திய காலமா இளைப்பாறுதல் இல்லாம எரிண்ட நரகத்துக்கு போயிருவீங்க. அதனால என்ன பண்ணுறாங்க? புதிய ஏற்பாடு காலத்துல நீ எப்படியா இந்த இளைப்பாறு ஸ்தலத்துக்கு போறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவனா இருன்னு சொல்றாங்க. 7ஆவது வசனத்துல இருந்து வாசிங்க. 7, 8, 9 வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு ஜாயிண்ட் ஒன்று பண்றாங்க. என்ன சொல்றாங்க? யோசுவா கிட்ட சொல்லியிருந்தாரு, நீ கானான் தேசத்துக்குள்ள போகும்பொழுது நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. ஆனா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்று நீ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. அப்ப இன்றுங்கிறது இனிமேல் நடக்க போகிற ஒரு விஷயத்தை குறித்து சொல்றது. இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த இளைப்பாறுதல் என்னன்னா, கானான் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த இளைப்பாறுதல் சந்ததியா வரும்னு சொன்னாரு. ஆனா அது மட்டும் கிடையாது. அந்த இளைப்பாறுதல் மட்டும் நிரந்தரம் கிடையாது. இன்னொரு இளைப்பாறுதல் இருக்குது. அதை இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அந்த இளைப்பாறுதல் என்னங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க 9வது. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இன்னொரு காலம் இருக்கிறது, இளைப்பாறுகிற காலம். அதுதான் உங்களுக்கு கூட்டு போற நித்திய ஜீவன். அல்லேலூயா.
அப்ப இதுவரைக்கும் பேசுனது நான் பூமியில இளைப்பாறி இருக்கணும், நான் சமாதானமா இருக்கணும், எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது, ஓய்வா இருக்கணுங்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு இன்னொரு இளைப்பாறுதல் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் என்னங்க? நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் பயமுள்ளவர்களா இருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. 10வது வசனம் வாசிங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் மறைஞ்சிருக்கு பாருங்க. எப்படி கர்த்தர் வேலையெல்லாம் முடிச்சு ஓய்ந்திருந்தாரோ அதே போல நீங்க எல்லா வேலையும் முடிச்சு ஓய்ந்திருக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாள்ல நீங்க இளைப்பாறுவீங்க. அதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 10வது வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தேவன் அவருடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இந்த பூமியில ஓடுகிற ஓட்டம் முடிஞ்சு அந்த வேலைகள் முடிஞ்சு நீங்க ஓய்ந்திருக்கிற நாள் தான் அவருடைய சமூகத்துல நீங்க இளைப்பாறுகிற ஸ்தலம். அல்லேலூயா. எப்படி கர்த்தர் பூமிக்கு வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு நித்திய ஜீவனுக்கு நம்ம வழியை கொண்டு போனது எதுக்கு தெரியுங்களா? அவர் காட்டின உண்மையான இளைப்பாறுதல் எங்கதான் இருக்குது? நித்திய ஜீவன்ல தான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இது நமக்கு பூமியில வாழ்கிற வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. நமக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போவதற்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். 11வது வசனம் வாசிங்க. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ கீழ்ப்படியாம இருந்து ஒருவேளை சர்ச்சுக்கு வராம இருந்து ஜெபம் பண்ணாம இருந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்னது போல மக பேரன் பேத்தி வேலைக்காரி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சரியா ஆராதனைக்கு வராம ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வராம உன்னுடைய காணிக்கையில தசம பாகங்களை வேற எங்கேயோ கொடுத்து உன்னோட ஆசீர்வாதங்களை அழிச்சு போட்டு நீ வராம ஜாக்கிரதை இல்லாம போயிட்டீனா நீ அந்த நித்திய ஜீவனாக இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளாம போயிடுவேன். அதனால நீ என்ன பண்ணு? அதை பெற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இரு. அந்த வார்த்தைக்கு திரும்ப வாசிங்க. அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே அதை இழந்து போயிடாதீங்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படிவது அவசியமா இருக்குது. எதுக்கு கீழ்ப்படியணுங்க? அவருடைய சமூகத்துக்கு வருவதும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சமூகத்துக்கு வருவதும் குடும்பமாய் வருவதும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை சபைக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல தான் அனுசரிக்க வேண்டும் தான் கீழ்ப்படிதல். அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்வதும் அவருடைய வார்த்தையின் வழிமுறைகளை கீழ்ப்படிந்து நடப்பதும் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதும் தான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இப்போ 1வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி ஒருவனும் பின்வாங்கி அடையாமல் போகாமல் காணப்படாமல் இருப்பதற்காக பயந்திருக்க கடவுள். இந்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா எளிமையா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பாருங்க. நீ நித்திய ஜீவனுக்கு போறதற்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போவதற்கு கீழ்ப்படியாம இருந்து அதை விட்டு போயிடாம நீ ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்திருக்கிறாரு. அவருக்கு கீழ்ப்படிந்து பயந்திருக்கிறவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இளைப்பாறுதல்ங்கிறது 2 இளைப்பாறுதல் இருக்குங்க. கர்த்தர் ஒண்ணு பூமியில ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல கட்டளை எடுக்கிறார். நீ அந்த அவருக்கு கொடுக்கிற கற்பனை கட்டளைகளை கை கொண்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தீனா அத்தனை இளைப்பாறுதல் உனக்கு வரும். காரணம் என்னங்க? என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிறாரு. அவருடைய வார்த்தை எப்பெல்லாம் நீங்க எடுத்துட்டு முன்னாடி போறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஆனா கிறிஸ்துவர்களுக்கு இன்னொரு நாள் இருக்குது, இன்னொரு இளைப்பாறுதல் இருக்குது. அது நித்திய ஜீவனுக்கு போவதற்கான வழி. அல்லேலூயா. அதை கீழ்ப்படிந்து நடைமுறைப்படுத்தி நீங்க வழிமுறைப்படுத்தினீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நித்திய ஜீவனுக்கான இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை ஒருவனும் இழந்து போகாதபடி கீழ்ப்படிதல் உள்ளவர்களா அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கிறார். அல்லேலூயா. உலகத்துக்கு இருக்கிற இளைப்பாறுதல் கூட ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. உனக்குன்னு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் பொழுது கட்டாயம் உங்க ஆத்மா இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போயே ஆகணும். அதை நீ விட்டு விடாதபடி நீ எப்படி உள்ளவனா இரு? ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு அதுதாங்க ஓட்டமே. நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இதை மட்டும் பெற்றுக்கிட்டு போறது இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்குன்னு ஒரு இளைப்பாறு ஸ்தலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாவது உங்க ஆத்மா அங்க போய் இளைப்பாறணும்.
நித்திய காலமாய் சமாதானமா இருக்கணும். அவருடைய சமூகத்துல ஆர்ப்பரிக்கணும். அவருடைய சமூகத்துல துதிப்பது தான் உண்மையான இளைப்பாறுதல். அல்லேலூயா. அதுக்கு இப்ப இருந்தே பிரயாசப்படுங்க, இப்ப இருந்தே முயற்சி பண்ணுங்க. அவருடைய கற்பனை கட்டளைகளை கைக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தை முன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை இருபுறமும் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எபிரேயர்ல 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உங்களை எல்லா இடங்களையும் போஷித்து பாதுகாத்து தப்பிவித்து எதிரியாகிய சாத்தானிலிருந்து விலக்கி ரட்சிச்சு உங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. அது பூமிக்குரிய இளைப்பாறுதல் கூட கிடையாது. நித்திய காலத்துக்கும் நித்திய ஜீவனுக்கு எடுத்துட்டு போற இளைப்பாறுதலையும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப இளைப்பாறுதல் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வேணும். பூமியில மட்டும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பூமியில வாழும்போது காசு இருக்கு, பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, நல்லா குடிச்சு வெறிச்சு நான் ஜாலியா இருந்தப்பா, சந்தோஷமா இருந்தப்பா, எனக்கு இப்ப ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு போற எத்தனையோ ஒரு கூட்டம் இருக்குது. அது கிடையாது இளைப்பாறுதல். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் முதலாவது கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், அதன் பிரகாரம் நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா கண்கள் மூலமும் எழுந்து நிற்போம். நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கட்டளையிட்ட இந்த நாள்ல ஆண்டவரை நாங்கள் இளைப்பாறி இருக்க சுகமாய் ஆண்டவரை நீர் கொடுத்த குடும்பத்தோட நீங்க கொடுத்த பிள்ளைகளோட ஆண்டவரை நாங்கள் சமூகத்துக்கு வந்து குடும்பமாய் ஆராய்ச்சி உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஏதாவது குறைகள் குற்றங்களுக்கு இருந்தா கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி கொடுங்க. இந்த முதலாவது ஆராதனையில கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பேர் பேரையா சொல்லிட்டு ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். நீர் ஆசீர்வாதத்தின் பிரகாரம் உங்க முழு சந்ததியை ஆசீர்வதிப்பேன் பிரகாரம் கர்த்தர் இவர்கள் முழு சந்ததியை ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் நிமித்தம் இவர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் அவர்களை பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தெய்வ சமாதானம் அன்பு தயவு கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கட்டும். மீதி இருக்கிற 2வது ஆராதனையில கர்த்தர் வெளிப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்ட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் அது வழி நடந்து ஆண்டவரே உண்மையான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.